சரிங்களா? சரியான பாதையில் போகிறோம், சரியாக செயல்பட்டோம்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஈஸியாக நம்மளால் மாற்றிக்க முடியும். அதனால் யாராவதுக்கு பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள். எது தெரிஞ்சுக்கணும்னா ஆன்மீக விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட்ட பார்த்தா சிரிப்பு தான் வரும். சிரித்து விட்டு போங்கள். அவ்வளோதான். வேற என்ன செய்றது? வீதியில் நடந்தா சாக்கடை வரும், பூக்கடையும் வரும். நாறினால் மூச்சு தீமிதித்தான் இறங்கி சரி பண்ண முடியுமா? ஹலோ, ஹாய், வருக, வணக்கம். ஜோசியம் பார்ப்பீர்களா? ஜோசியம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா. அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி பண்ண முடியும். ஜோசியத்தெல்லாம் நம்பாதீங்க. ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேங்களா? சாமி ஆடுறதுலையும் இப்போ ஒரு சிலர் தான் சாமி ஆடுறது சரியாக இருக்காங்க. ஒரு சிலர் ரொம்ப பொய் பேசுகிறாங்க. அதையும் நான் நேற்று போய் ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சரியாக பொய் பேசுகிறாங்க. சாமி இறங்குறோம்னு சொல்லிட்டு பொய் பேசுகிறாங்க. சரிங்களா? நம்ம கண்ணால் உணர்ந்த ஒரு விஷயத்தை கூட அப்படியே அவங்க டாப்பை மாற்றி போட்டு அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பொய்யா இருக்குது. எதையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். வில்லி சூனியம் எப்படி இருக்கும்? வில்லி சூனியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி பதில் சொல்கிறது? வில்லி சூனியம் யாருக்காவது உதவாதவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு வைப்பாங்க. அது ஒரு ஏவல். நம்மக்கிட்ட இருக்கிற சாமியெல்லாம் வாயை கட்டி போட்டுட்டு ஏவல் அனுப்பி அந்த குடும்பத்தை நாஸ்தி பண்ணுவாங்க. சரி, எனக்கு சீக்கிரம் அரசாங்க வேலை வேண்டும். என்ன செய்யலாம்? எல்லாமே மாறுதுப்பா. முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். எல்லாம் மாறுது. நமக்கு முன்னெல்லாம் அரசாங்க வேலை வந்து குதிரை கொம்பா தான் இருந்துச்சு. அதை நானே சொல்லியிருக்கிறேன். அரசாங்க வேலை கிடைக்கவே கிடைக்காதுன்னு நானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ ஓரளவுக்கு அது கொஞ்சம் கனிவாக தெரியுது. எனக்கு கொஞ்சம் ஒரு 1-2 இடத்துல நான் பார்த்துட்டு சாதாரண மக்கள் கூட எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாங்க. நான் கேள்விப்பட்டேன். ஒரு 2 பேரை கேள்விப்பட்டேன். அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சரியான முறையில் நல்ல படித்து கொண்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை வருது அக்கா. அதுக்கு தீர்வு சொல்லுங்கள். அன்பு காட்டி போங்கப்பா. ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உங்கள்கிட்ட தப்பே இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுருங்க. வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? என்னதான் பிரச்சனை வரட்டும், என்னதான் சண்டை வரட்டும், அவர்கிட்ட தப்பு இருக்குது, நம்மக்கிட்ட சரியாக இருக்கோம்னாலும் பரவாயில்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்டு வாழ்ந்துங்க. ஏன்னா ஒருத்தர் சண்டை போட்டு ஈகோ பண்ணி இதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. கெட்ட சக்தி என்ன செய்யும்? நம்மளை ஏவி விட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம நிம்மதியை வாழ விடாது. அதை நம்ம ஜெயிக்கணும். சரிங்களா? நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கே கெட்ட சக்தி தான் காரணம். அதை நம்ம ஜெயிக்கணும். அதை உள்ளே விடக்கூடாது. புருஷன் முன்னாட்டியாக வாழ்கிறோமா, தப்பே இருந்தாலும் பரவாயில்ல, சாரி கேட்டு வாழ்ந்துருங்க. முடிஞ்சு போகும். வேலை முடிஞ்சு போயிடும். நான் தெரியாமல் பண்ணிட்டேன் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு போயிடும். திரும்ப நமக்கு சமாதானமும் அமைதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவை சமாதானம், அமைதி, சந்தோஷம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஒரே ஒரு மன்னிப்பை மட்டும் கேட்டுக்கலாம். மன்னிப்பு கேட்டு பாருங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறும். அக்கா, உங்களோடு பேசின பிறகு ஏதோ ஒரு மாறுதல் எனக்குள் உள்ளது. கண்டிப்பாக மாறுங்க. கண்டிப்பாக வந்து எல்லா விஷயமே மாறும். நீங்கள் பாதியில் மேடும் பள்ளமும் தான். அதை பார்த்ததில் நாம தான் பார்த்து செல்லணும். தேவையில்லாமல் போய் பள்ளத்தில் விடக்கூடாது. தேவையில்லாமல் போய் மேட்டில் முட்டக்கூடாது. நமக்கு புத்தி 6 அறிவு கடவுள் கொடுத்துருக்கான்ல, அதை வச்சு நம்ம போய்கிட்டே இருக்கணும். குட் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த ஊர் சகோதரி? பேரும் ஊர் மட்டும் சொல்வதில்லை. சாரி, கோச்சுக்காதீங்க. மற்றபடி நான் வந்து ஒரு ஆன்மீக விஷயங்களை வந்திருக்கிறேன். 18 வருஷமாக ஒரு ஆன்மீகத்தில் பயணமாக இருக்கிறேன். எனக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். சரிங்களா? எல்லா ஒரு விஷயத்தையும் நமக்குள்ளே இருக்கிற உண்மையான சக்தி, நமக்குள்ளே இருக்கிற உண்மையான கடவுள், இதெல்லாம் வந்து நான் உண்மையாக வந்து எனக்கு அறிஞ்சிருக்கிறேன். அதனால் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு அது பலிக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தீர்த்து வைக்க முடியும். தனிநபர் உரிமைகளில் தலையிடுவது நாகரிகமல்ல. இப்போ காலம் அப்படித்தான்ப்பா இருக்குது. சரிங்களா? அடுத்தவங்க உதாசீனப்படுத்துறது, அடுத்தவங்களை கேவலமாக பேசுறது, சிலர் அசிங்கப்படுத்தி பார்க்கறதெல்லாம் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு அதை நம்மளை அசிங்கப்படுத்தி பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஆனந்தம். இருந்துட்டு போகட்டும். அதை அனுபவிச்சுட்டு போகட்டும். சரிங்களா? அதில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா இருந்துட்டு போகட்டும். நாம் என்ன செய்ய முடியும்? என்னுடைய ஆன்மீகம்னா எனக்கு யாருமே கற்றுத்தரலப்பா. ஓகேங்களா? நமக்கு குரு வச்சோ, பள்ளிக்கூடம் படித்தோ, இது என்னது என்னமோ சொல்லுவாங்களே, இது என்னமோ ஆன்மீகம் வர்றதுக்கு இது இருப்பாங்கல்ல, அது வரமாட்டேங்குது எனக்கு. இந்த மாதிரிலாம் இருந்து நான் ஆன்மீகத்தை அறியலப்பா. சரிங்களா? வெளியில் இருக்கிற ஆன்மீகத்தை அறியல. நான் எனக்குள்ளே இருக்கிற ஆன்மீகத்தை அறிஞ்சிருக்கிறேன்.
நமக்குள்ளே இருக்கிற சக்தியை உணர்ந்திருக்கிறேன். நம்மளை இயக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன். அதுதான் கடவுளின் சக்தி. சரிங்களா? அந்த சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன். அதன் மூலியமா எனக்கு நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நான் இப்போ மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காத அது உங்களோட சிந்தனை. சரிங்களா? மேடம், ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. ரொம்ப இனிமையாக பேசுகிறீங்க. நீங்கள் பேச வேண்டிய ரொம்ப அமைதியான முறையில் பேசுங்கள். நீங்கள் பெரிய புரட்சியாளரும் அறிவிகள். வாழ்க வளமுடன். நன்றிப்பா, நன்றி. ஓகேங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் தெரிஞ்ச விஷயத்தில் பேசுகிறேன். ஓகேங்களா? நன்றிப்பா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. லைவுக்கு வந்ததுக்கு நன்றி. வீட்டில் வை சுற்றி வருது என்ன காரணம்? வவ்வாலா? வவ்வால் சுற்றி வரக்கூடாது. சரிங்களா? அது ஏதாவது ஒரு கெட்டதை சொல்லி வரும். வவ்வால் சுற்றக்கூடாது. ஆந்தை வந்து அலறக்கூடாது. இது ஏதாவது ஒரு கெட்ட சக்தின்னு இயக்கம் தான் அப்படி இருக்கும். வணக்கம் அக்கா, பொங்கல் வாழ்த்துக்கள். லைக் 10 அக்கா. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. 20 லைக் வரையும் போட்டுக்கிறீங்க. ரொம்ப நன்றிப்பா, நன்றி. குஞ்சரம் உண்மை. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. குஞ்சரம் வன்மம், சைக்கோத்தனம். அது உலகத்தில் எல்லாருமே சைக்கோ தான். எல்லாருமே சைக்கோவாக தான் இருக்கிறாங்க. யாருமே நல்ல ஒரு மனநிலைமையில் இல்லைங்க. அதாவது 100ல் ஒரு 2 பேர் தான் மனநிலைமை சரியான மனநிலைமையாக இருக்காங்க. மித்தவங்க எல்லாமே சைக்கோவாக தான் இருக்காங்க. அதற்கு பேர் ஹாய் லைவ் இருக்கா? மெம்பர்ஷிப் லைஃப்லாம் இல்லைப்பா. நம்ம அதெல்லாம் போட மாட்டோம். மெம்பர்ஷிப் லைஃப்னா என்ன நமக்கு தெரியல. அப்படின்னா என்னன்றது எனக்கு தெரியல. சரிங்களா? சரி, உங்கள் இஷ்ட தெய்வம்னு சொல்லாதீங்க. எனக்கு வந்து மொத்தத்தில் பிடிச்சது கடவுள் மட்டும்தான். நம்மளுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான், எனக்குள்ளே இருக்கிறவரும் கடவுள் தான், நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே கடவுள் தான். கடவுள் தாங்க உண்மையானவராக இருக்கார். நான் அறிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டே 18 வருஷம் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே சந்திச்சிட்டேன். பேய், பிசாசு, சாமிகள், எல்லா ஒரு கெட்ட சக்தி எல்லாத்தையுமே சந்திச்சிட்டேன். சந்தித்தது மட்டும் இல்லாமல் நல்லா உணர்ந்துட்டேன். இதில் உணர்ந்ததில் எல்லாத்தையும் மிஞ்சி மேலே இருக்கிற நம்ம கடவுள் தாங்க உண்மையானவராக இருக்கார். ஆனால் அவர் அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கஷ்டப்பட்டதுக்கப்புறம் அவர் அறிஞ்சதுக்கப்புறம் அவனை உணர்ந்ததுக்கப்புறம் இது போல் ஒரு அன்பும் ஒரு நம்மளை பாதுகாக்கிற ஒரு தன்மையும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அனுபவிச்சோம்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் பிடிக்கும் எனக்கு. அந்த கடவுளோட அன்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடவுள் தான், அவர் தான் உண்மையானவராக இருக்கார். நம்மளை இயக்கிற கடவுள் தான் உண்மையானவராக இருக்கார். அவர் தான் சக்தி தான், அவரோட சக்தி தான் உண்மை. அவர் பேரன்பு கொண்டு நம்மளை நேசிக்கிறார், மக்களை நேசிக்கிறார். ஆனால் அவர்கிட்ட யாருமே நம்ம போக முடியல. உண்மையான கடவுள்கிட்ட நம்ம போக முடியல. உண்மையான கடவுள்கிட்ட நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே வராது. எல்லா பிரச்சனையும் வரும், ஆனால் அதுக்கு நல்ல சுமூகமான ஒரு பாதை கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க, நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு. எனக்கு தினமும் ஆலோசனை, வர்ற பிரச்சனைகளுக்கு இப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் எல்லாருமே உணரணும். மக்களாக இருக்க அனைவருமே உணரணும். கண்டிப்பாக எல்லாராலையும் உணர முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய பெரிய பயிற்சி பண்ணணும், பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணணும்லாம் கிடையாது. உண்மையாக இருந்தால் போதும், சத்தியத்தின் வழி நடந்தால் போதும், பிறரோட துன்பத்தை உணர்ந்தால் போதும், பிறரோட கஷ்டத்தை அறிஞ்சால் சரி. நம்மக்கிட்ட 4 காசு இருக்கிற பசியோடு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பசிக்கு சாப்பாடு, உணவு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யும்போதே உங்களுக்குள்ள இருக்க கடவுள் வெளியில் வர ஆரம்பிச்சிருவார். உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருவார். எல்லா விஷயத்தையும் உணர்த்த ஆரம்பிச்சிருவார். நமக்குள்ளே தான் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார். அவர் தான் பிடிக்கும். நம்ம அவரை அறிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு அவர் மட்டும் தான் பிடிக்கும்.